نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சனிக்கிழமை காலை முதலே ஆறாவரம் துவங்கிவிட்டது. சனிக்கிழமை இரவிலிருந்து கரூரில் நடந்த ஒரு அரசியல் கூட்டத்தில் 41 அப்பாவி உயிர்கள் இறந்து போனார்கள். அதில் 6 குழந்தைகள், 17 பெண்கள், அதில் கர்ப்பிணி பெண்களும் கூட, மேலும் சில ஆண்கள். இப்படி இந்த 41 உயிர்கள் இறந்ததற்கு பின்னால் இதற்கு யார் காரணம் என்ற இந்த கேள்விக்கான பதில்கள் இன்னும் முடிந்தபாடில்லை. இவர்கள் அவர்களை, அவர்கள் இவர்களை, அவ்விருவர்களும் சேர்த்து வேறு ஒருவர்களை, இப்படி ஒருவர் மாறி ஒருவர், ஒருவர் மாறி ஒருவர். பிணத்தின் மீது அரசியல் என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இதுதான் பிணத்தின் மீது வைத்து, பிணங்களை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை நாம் ஒவ்வொன்றையும் பார்க்கின்றோம். ஒவ்வொரு நபர்களும் அவரவர்கள் அடுத்தவர்களை இதுதான் காரணம், இதுதான் காரணம், இவர்கள் தான் காரணம், இவர்களுடைய பொறுப்பின்மைதான் காரணம் என்று ஒவ்வொரு நபர்களும் மற்றவர்களை காரணம் சுமத்தி கொண்டிருப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு யார்தான் காரணம், யாரின் மூலமாக இப்படி நடந்தது, யார் காரணம் என்பதை நாம் கடைசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாம் சில விஷயங்களை உன்னிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமூக மக்களும் சரி, முஸ்லிம்கள் அல்லாத மக்களும் சரி, இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உலகத்தில் 2 சாரார்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் தங்களுக்கு தாங்களே தலைமைத்துவத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதாவது, நான் தலைவராக வேண்டும், நான் தலைமைத்துவத்திற்கு வர வேண்டும், நான் மக்களை ஆள வேண்டும், நான் பொறுப்பில் வர வேண்டும், பொறுப்பில் இருக்க வேண்டும். அதில் ஒரு சுகம் இருக்கிறது. காரணத்தை அல்லாஹ் மிக அறிந்தவன், அவரவர்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று. ஆனால் பெரும்பான்மையாக நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் தலைமைத்துவத்திற்கு ஏன் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால், அவரவர்களுக்கான ஆதாயங்கள் பலதும் அதில் இருக்கிறது. அது பணத்திற்காக இருக்கலாம், புகழுக்காக இருக்கலாம், ஒரு புகழ் போதைக்காக இருக்கலாம், மக்களை ஆளக்கூடிய அந்த அதிகாரத்திற்காக இருக்கலாம், அவர்களுக்கென்று ஆதாயங்கள் பலது இருக்கின்றன, அதற்காக இருக்கலாம். சிறிய தலைமை முதல் பெரும் தலைமை வரைக்கும் தலைமைத்துவத்திற்கு நாங்கள் வர வேண்டும், ஏதேனும் ஒரு பொறுப்பில் இருக்க வேண்டும், தங்களுக்கு தாங்களே தாங்கள் பொறுப்பில் வர வேண்டும், தாங்கள் தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டும், நம்மை சுற்றி எப்பவுமே ஒரு 10 பேர் இருக்கணும், 4 பேர் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மமதை. இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தங்களுக்கு இவர் தலைவராக இருக்க வேண்டும், தங்களுக்கு இவர்கள் தலைவராக இருக்க வேண்டும், இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு தலைவராக இருக்க வேண்டும், இந்த ஆட்சி தங்களுக்கு மேல் வர வேண்டும், இவர் முதலமைச்சராக வேண்டும், இவர் மேலதிகாரியாக இருக்க வேண்டும் என்று இப்படி ஒரு சாரார் தங்களுக்கான தலைவர்களை தேடுவார்கள். இப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய சில விஷயங்களை உன்னிப்பாக பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒருவரை தலைவராக ஆக்குவதற்காக சில வழிகளை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்கள். அது மாய உலகத்தினுடைய வழி. ஒருவரின் மீது வராத ஈர்ப்பு, ஒருவரின் மீது மட்டும் இன்னொருவரின் மீது மட்டும் ஈர்ப்பு வருகின்றது என்றால் என்ன காரணம்? குழந்தை இறந்து போன தந்தை பேசுகிறார், இந்த குழந்தை இல்லாவிட்டால் இன்னொரு குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்ள முடியும், இந்த மாதிரி ஒரு தலைவர் வருவாரா? எப்படிப்பட்ட நிலையில கொண்டுட்டு வந்து வச்சிருக்க பாருங்க. இந்த குழந்தை இல்லைன்னா இன்னொரு குழந்தையை பெற்றுக்கலாம், ஆனா இப்படி ஒரு தலைவர் கிடைப்பாரா அப்படின்னு பேசுறாங்க. ஒரு புர்கா போட்டுக்கிட்டு பெண்மணி பேசுறாங்க, என் கணவனை விட எனக்கு இந்த தலைவர் தான் முக்கியம், இவரை பார்ப்பதற்காக நான் வந்துவிட்டேன், என்னுடைய வாழ்நாளுடைய அச்சீவ்மெண்ட் அவரை ஒரே ஒரு முறை கட்டி பிடிக்க வேண்டும். கணவரை வச்சுக்கிட்டேன், கணவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஃபர்தா அணிந்த பெண் பேசக்கூடிய பேச்சு என் வாழ்நாளுடைய அளவுகோல், ஒரு முறையாவது அவரை நான் கட்டிப்பிடிக்க வேண்டும். இப்ப இன்னும் இது போன்ற கிறுக்குத்தனமான விஷயங்களை வரிசையாக நீங்கள் செய்திகளே பார்த்திருப்பீர்கள். அவரை பார்த்துட்டேன், அது போதும்,
அவரை பார்த்ததுக்கு அப்புறம் செத்து போனாலும் பிரச்சனை இல்லை அந்த கூட்டத்துக்கு போய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் கிறுக்குத்தனமான இந்த உளறல்களை நாம் பார்த்து வருகின்றோம். இவையெல்லாம் எப்படி வந்தது என்றால் இது யதார்த்தமாக வந்ததல்ல, வர வைக்கப்படுகிறார்கள். இப்படி ஒரு நபரை ஊந்துதலின் காரணமாக முக்கியத்துவம் செய்து 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 சினிமா மோகத்தின் மீது, சினிமா படங்களை யதார்த்தமாக பார்த்திருந்த ஒரு காலம் 80 வருடங்களுக்கு முன்னால் திடீரென்று சில சீன்கள் வரும்போது விசிலடிக்க வேண்டும், கை தட்ட வேண்டும், இதற்கு ஆராவரம் செய்ய வேண்டும், இதற்கு இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று மக்கள் தான் அதை துவக்கி வைத்தார்கள். காரணம், அந்த கதாநாயகனின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்காக. அதற்கு பின்னால் பல லாபங்களும் பல ஆதாயங்களும் இப்படி ஏற்படுத்தியவர்களுக்கு இருந்தது. அதனால் அவர்கள் பொதுஜனங்களை இப்படி கொண்டு வந்து திணித்தார்கள். அதுதான் இன்று யாரின் மீதும் வராதது, ஒரு சில குறிப்பிட்ட நபர்களின் மீதும் இப்படி ஒரு ஈர்ப்பு வந்ததல்ல, வர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு புரியல, அவர்களுக்கே தெரியாமல் இப்படி ஒரு ஈர்ப்பு வர வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நான் மாய உலகம் என்று சொன்னேன். ஒரே ஒரு சிறிய முன்னுரை ஆரம்பமாக நான் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா அந்த தோட்டத்திற்குள் அனுப்பக்கூடிய நேரத்தில் நீங்கள் செல்லுங்கள், எப்படி வேண்டுமானாலும் சந்தோஷமாக இருங்கள், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இருவர்களும் இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நெருங்க வேண்டாம் என்ற ஒரே ஒரு ஹராமை, ஒரு தடையை போட்டு அனுப்பினான். அங்கு வந்த இப்லீஸ் அவர்களிடத்தில் பேசிய வார்த்தைகள் குர்ஆனில் இருக்கின்றது. உங்களை ஏன் அல்லாஹ் தடுத்தான் தெரியுமா? நீங்கள் அந்த மரத்தில் இருப்பதை சாப்பிட்டால் நீங்கள் வானவர்கள் ஆகிவிடுவீர்கள், அதனால்தான் அல்லாஹ் தடுத்தான். நீங்கள் அதை சாப்பிட்டால் இங்கு நீங்கள் நிலையாக தங்கி விடுவீர்கள், அதனால்தான் அல்லாஹ் உங்களை தடுத்தான் என்றெல்லாம் இப்லீஸ் மாய வலையை விரித்தான். இல்லாததையும் பொல்லாததையும் பேசினான். அதை நம்பி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை சாப்பிட்டு விட்டார்கள் என்று குர்ஆன் பேசுகின்றது. இப்போ அவன் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுப்பதற்காக அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பது இப்லீசுடைய திட்டம். அல்லாஹ்விடத்தில் நான் ஜெயித்து காட்ட வேண்டும் என்பது அவனுடைய திட்டம். அது முடியாது என்பது அவனுக்கு தெரியும். இருந்தாலும் எவ்வளவு தூரம் முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் முயற்சி செய்து இந்த உலகத்தில் அலப்பறையை, ஃபித்னாவை, ஃபசாதை ஏற்படுத்த வேண்டும் என்பதனுடைய முதல் துவக்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு பாடமாக காட்டுகின்றான். இப்படித்தான் பல இப்லீஸ்கள், பல ஷைத்தான்கள் உங்களை வலை விரித்து உங்களை நாசம் செய்வார்கள், உங்களை மோசமான வழியின் பக்கம் கொண்டு வருவார்கள், உங்களை கவன ஈர்ப்பின் பக்கம் தேவையில்லாத சிந்தனையை உங்களுடைய உள்ளுக்குள் கொண்டு வருவார்கள். யாருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை இல்லாமல் இருக்குமோ அவர்களுடைய உள்ளங்களுக்குள் இது போன்ற தீய சக்திகளுடைய ஈர்ப்பு கண்டிப்பாக சென்றுவிடும். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய ஈர்ப்பு இருக்கின்றதோ, யாருடைய உள்ளங்களில் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை இருக்கிறதோ அவர்கள் நிதானமாக இருப்பார்கள் என்பதை ஆரம்பத்திலேயே அல்லாஹு தஆலா நமக்கு புரிய வைத்துத்தான் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார். நிதானத்தோடு இருந்து கொள்ளுங்கள், தேவையில்லாத கவன ஈர்ப்பின் பக்கம் நீங்கள் உங்களுடைய சிந்தனையை விட்டுவிடாதீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகவே கொண்டு வருகின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது. ஆனால் முதலில் தலைமைத்துவம் என்றால் என்ன என்றே முஸ்லிம்கள் புரியாமல் இருக்கிறார்கள். தலைமைத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்தால் நிதானமாக தலைமைத்துவம் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். தலைமைத்துவம், தலைவன், தலைவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாய பொறுப்பில் இருப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். இதை நம்ம நிதானமா விளங்கணும். அவனை தாண்டி யாரும் தலைமை பொறுப்புல இல்லை. அவனுக்கு கீழாகத்தான் ஒட்டுமொத்த பொறுப்புகளும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. தலைமைத்துவத்தில் அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கின்றான். இதற்கு கீழ்தான் எல்லாமே. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், அல்லாஹ் ஒருவன் தான் தலைவன், அவன் தான் தலைவர். எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், தலைமைத்துவத்தில் அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கின்றான். அவனுக்கு கீழாக பொறுப்புகள் இருக்கிறதே தவிர அவனை தாண்டிய தலைமை பொறுப்பில் யாரும் இல்லை. இப்போது அல்லாஹ் என்ன செய்கின்றான் அப்படின்னா, தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அவன் தனக்கு கீழாக மக்களுக்கு மத்தியில் யார் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மக்கள் கிட்ட அவன் கேட்கல.
மக்கள் கிட்ட அவன் பேசல, இதையும் அவனே டிசைட் பண்றான். நல்ல விளங்குங்க, யார் தலைமைத்துவத்தில் உச்சகட்டமாக தலைமைத்துவத்தில் இருக்கின்றானோ, யாருக்கு? ஒரு நாட்டுக்கோ ஒரு மாநிலத்துக்கோ ஒரு ஊருக்கோ அல்ல, உலகத்துக்கே, அகிலத்துக்கே, உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த படைப்புகளுக்கும், வானங்களுக்கும், பூமிகளுக்கும், சூரியனுக்கும், சந்திரனுக்கும், மனிதர்களுக்கும், ஜின்களுக்கும், வானவர்களுக்கும் எவன் தலைமை பொறுப்பில் இருக்கின்றானோ அவனே யார் தலைமைத்துவம் வர வேண்டும் என்பதை விவரிக்கின்றான். வானவர்களுடைய தலைவராக அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நியமிக்கின்றார். வானவர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுத்ததல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகவே நான் உங்களுக்கு லீடராக இருக்கிறேன் என்று எடுத்துக்கொண்டதல்ல, அல்லாஹ் நியமித்தான். பின்பு மனிதர்களில் அல்லாஹ் நியமிக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் லீடர். நபித்துவத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு தலைவரை அல்லாஹ் தேர்வு செய்கின்றார். இவர் இந்த சமூகத்தின் பொறுப்புதாரி, இவர் இந்த சமூகத்தின் லீடர், இவர் வழி நடத்துவார், நீங்கள் செல்ல வேண்டும். இது யாரும் மக்கள் சேர்ந்து நபியை தேர்ந்தெடுப்பதல்ல. நபி நான் நபியாக இருந்து கொள்கின்றேன் என்று ஒரு சமூகத்தில் வந்து சொல்வதும் அல்ல. ஒவ்வொரு இறை தூதர்களையும் அல்லாஹ் பொறுப்பை கொடுக்கின்றான். நீங்கள் இந்த சமூகத்தின் லீடர், நீங்கள் இந்த சமூகத்தின் லீடர். இப்படி அல்லாஹ் கொடுத்த லீடர்ஷிப் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இந்த பக்கம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த பக்கம் இஸ்ஹாக், யாக்கூப், யூசுப், அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும். இப்படி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு லீடர்ஷிப்பை அவன் வழங்கினான், அவன் கொடுத்தான். இதை யாரும் எடுத்துக்க முடியாது, யார்கிட்டே இருந்தாலும் பறிக்க முடியாது, மக்களாக சேர்ந்து தேர்வு செய்யவும் முடியாது. இது அல்லாஹ் யாரை பொறுப்புதாரியாக ஆக்க நினைக்கின்றானோ, யாருக்கு லீடர்ஷிப் கொடுக்க நினைக்கின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியது. இது ஒரு காலம், இது நுபுவத்துடைய காலம். இது எதுவரை? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை. இப்படி அல்லாஹ் தஆலா நியமித்த பல லீடர்களில் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு வழி இல்லை. லீடர், சமூகத்தின் லீடர் அடுப்பு எரியாது, சமூகத்தின் லீடர் மாற்று உடுப்புக்கு உடை இருக்காது, சமூகத்தின் லீடர் வீடு இருக்காது, சமூகத்தின் லீடர் மக்கள் அவரை கேலி கிண்டல் செய்வார்கள், சமூகத்தின் லீடர் மக்களை அவரை அடிப்பார்கள், சமூகத்தின் லீடர் மக்கள் அவரை அடித்து கொன்று விடுவார்கள். லீடர்ஷிப் என்பது அல்லாஹ் கொடுப்பது. லீடர்ஷிப் என்பது வயதை வைத்தோ, வம்சாவழியை வைத்தோ, அல்லது வசதிகளை வைத்தோ இல்லை. இது அல்லாஹ் தேர்வு செய்யக்கூடிய, இது இரண்டாம் கட்ட லீடர்ஷிப். இரண்டாம் கட்ட லீடர்ஷிப். அல்லாஹ் தலைமைத்துவம் மேலாக இருக்கின்றான், அவன் கொடுத்த தலைமைத்துவம். பின்பு நபிமார்களுக்கு இந்த காலம் முடிந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த நுபுவத்துடைய இந்த இரண்டாம் கட்ட லீடர்ஷிப் முடிக்கின்றது. இதுல யாரும் போய் பங்கு போட முடியாது, இது நபிமார்கள் மாத்திரம்தான். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் சிலரை சீடர்களாக நியமிப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 12 ஹவாரியின்களை நியமித்ததை போல 12,000 பேருக்கு, ஒவ்வொரு 1000 நபர்களுக்கும் ஒவ்வொரு ஹவாரியினை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் லீடர்ஷிப்பில் நியமித்ததை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கலீஃபாக்களாக கை காட்டிவிட்டு சென்றார்கள். 5 கலீஃபாக்கள் 30 வருடம் க்ளோஸ். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சேர்த்து 6 மாத கிலாஃபத்தை சேர்த்து நான் பேசுகின்றேன். அபூபக்கர் சித்திக், உமர், உஸ்மான், அலி அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ளட்டும். இந்த 4 கலீஃபாக்களுக்கு பின்னால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 6 மாத கிலாஃபத், 5 கலீஃபாக்களுடைய காலம் 30 வருடங்கள் கிலாஃபத்தும் முடிந்தது. இதற்கு பின்னால் இந்த 5 கலீஃபாக்கள் எப்படி தேர்வு செய்யப்பட்டார்களோ இதே போன்று 6ஆம் கலீஃபா தேர்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இதே போன்று லீடர்ஷிப் தொடர்ச்சியாக வந்திருக்க வேண்டும். ஆனால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்பே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இருந்தே இந்த லீடர்ஷிப்பை அல்லாஹ் தஆலா வகுத்து தந்த இந்த லீடர்ஷிப்பை உடைப்பதற்கான முயற்சிகள் நடந்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 6 மாத காலத்தில் அது நிறைவடைந்து பின்பு மன்னருடைய அந்த முறை வருகின்றது. அமீரே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, கிலாஃபத் அல்ல,
மன்னராட்சி முறையை அடுத்து கொண்டு வருகிறார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த காலம் அது. அதற்கு பின்னால் கொடுங்கோல் ஆட்சி 4வது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹைமா என்று சொன்னார்கள். மீண்டும் ஒரு காலம் வரும், 5வது மீண்டும் ஹிலாஃபத். நமக்கான லீடர், எந்த லீடர்ஷிப்பை அல்லாஹ் நபிமார்களை நியமித்து நபிமார்கள் ஹிலாஃபத்திற்கு வழிகாட்டினார்களோ அது 5வது காலத்தில் மீண்டும் இருக்கும். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய லீடர்ஷிப், அவர்களுடைய தலைமை, பின்பு அதனுடைய பூர்ணத்துவம் மீண்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இதுதான் லீடர்ஷிப்பினுடைய முறை. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த தலைமைத்துவம் இருந்ததினால்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்து வஃபாத்தானார்கள். வஃபாத்தானதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏகமனதாக கலீஃபாவாக வருகிறார்கள். இப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். எனக்கு முன்னால் இருந்த கலீஃபாவும் அதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. அவர்கள் எந்த வழி நடத்தினார்களோ அதில் மிக தெளிவாக கொண்டு செல்ல வேண்டும். அதை அதிகமாக்க வேண்டும், அதில் குறைவு வைத்து விடக்கூடாது. அதை எப்படி இன்னும் பறந்து விரிந்து ஆக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தார்கள். அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நினைவிற்கு வருகின்றது, தினந்தோறும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரோடு இருக்கும் போது ஃபஜ்ர் தொழுது விட்டு ஊருடைய எல்லைக்கு புறமாக செல்வார்கள் தனிமையாக. இதை பலமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். பின்பு அதுவரைக்கும் 2 வருஷம் எங்க போறாங்க, யார்கிட்ட போறாங்க அப்படின்றது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் முன்னால் வாழ்ந்த கலீஃபா எதை சரியாக செய்தாரோ அதை தானும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே சென்றார்கள் என்பதின் பக்கம் இவர்களும் சென்று பார்ப்பதற்காக அங்கே செல்கிறார்கள். மக்களிடத்தில் விசாரித்துக் கொண்டே செல்கிறார்கள். கடைசியாக அது சென்று முடிகின்றது ஊர் ஓரத்தில் கடை கோடியில் ஒரு குடிசை. அந்த குடிசையில் ஒரு வயதான மூதாட்டி இருக்கிறாங்க. அவர்களுக்கு பார்வையும் தெரியல, கண் பார்வையற்ற ஒரு மூதாட்டி உள்ள இருக்கிறாங்க. உள்ள போறாங்க. அப்ப அந்த மூதாட்டி உங்ககிட்ட பேசுறாங்க, எங்க போனீங்க இத்தனை நாளா, ஏன் வரல வீட்டுக்கு, என்னாச்சு உங்களுக்கு, சீக்கிரமா சாப்பாடு ரெடி பண்ணுங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்ல, அந்த வயதான பாட்டியம்மா சொல்ல, கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்காக உணவை தயாரிக்கிறார்கள். அங்க இருந்ததை உணவை தயாரிச்சு அவர்களுக்கு கொடுக்கும் நேரத்தில் அந்த மூதாட்டி சொல்றாங்க, உணவு கொடுக்கும் முறையை கூட நீங்கள் மறந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே சொல்கிறார்கள், நான் அபூபக்கர் அல்ல, நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்ல, நான் 2ஆம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் வந்திருக்கிறேன். அப்ப மூதாட்டி சொல்றாங்க, இத்தனை நாளா உங்களுக்கு முன்னாடி வந்தது அபூபக்கர் கலீஃபாவா? அவரா வந்தார்? ஆம், அவர்தான் வந்தார். அவர்தான் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்திருக்கிறார். அவர்தான் உங்களுக்கு உணவு தயாரித்து கொடுத்தார். அந்த மூதாட்டி சொல்றாங்க, ஒரு நாளும் எனக்கு தெரியாது கலீஃபாவே வந்து அவரே எனக்கு உணவை தயார் செய்து அவர் கொடுத்து விட்டு செல்கின்றார் என்று நான் அபூபக்கர் என்று ஒரு நாளும் அவர்கள் என்னிடத்தில் சொன்னதில்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லி அவர்கள் அழுதலை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு தலைமைத்துவத்தினுடைய பண்பு. கலீஃபா சும்மா இல்ல, மேல உட்கார்ந்துட்டு வேலை வாங்குறது இல்ல, இறங்கி வேலை செய்யறது, இறங்கி வேலை செய்யறது. மக்களுக்கு கேடயமாக இருப்பவன் அரசன், மக்களை கேடயமாக ஆக்கிக் கொள்பவன் அரசன் அல்ல. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் இருந்து நிறைய நீங்கள் பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரேஷன் பொருளை கொடுப்பதற்காக நியமித்த அந்த பொறுப்புதாரிகள் ஒரு சிலருடைய வீட்டை விட்டுவிட்டார்கள் கவனக்குறைவாக. புகார் வருகின்றது, இன்னார் இன்னாருக்கு ரேஷன் பொருள் போய் சேரவில்லை. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க, ஏன் கொண்டு போய் கொடுக்கல, ஏன் கொண்டு போய் சேர்க்கல, சரி நீங்க போங்க, நான் சொல்ற வரேன், நாளைக்கே வந்துரும், நாளன்னைக்கு வந்துரும், இப்படிலாம் பேசல. அவரை கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க, எதுவும் பேசல. நேரா பைத்துல் மாலுக்கு போனாங்க. தன்னுடைய முதுகில் என்ன அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ தானே முதுகில் ஏற்றுகிறார்கள் அந்த சுமையை. சுற்றி இருந்த சஹாபாக்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, கலீஃபா அவர்களே, உங்களுக்கு ஏன் இந்த சிரமம், ஏன் இதை நீங்கள் செய்ய வேண்டும்,
நாங்கள் சுமக்கிறோம், நாங்கள் இதற்காக இருக்கிறோம், கட்டளையிடுங்கள். அமீருல் முஃமினீன் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளிக்கிறார்கள், நாளை மறுமை நாளையில் என்னுடைய பாவச் சுமையை நீங்கள் சுமப்பீர்களா? நாளை மறுமை நாளையில் என்னுடைய பாவ சுமையை யார் சுமப்பது? நான் சுமப்பதுதான் சாலச் சிறந்தது. இது தலைமைத்துவம். இது தலைமைத்துவம். மக்களுக்கு என்ன ஆனதோ ஏதானதோ என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் மக்கள் எல்லாம் இரவில் உறங்குவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு முழுக்க விழித்திருப்பார்கள் மக்களுக்காக. குர்கா வேலைங்க, வாட்ச்மேனுக்காக காசு போட்டு இல்ல. யார் தலைவராக இருக்கிறாரோ ஹலீஃபா, அவர் இரவிலே விழித்துக் கொண்டிருப்பார் மக்களுடைய பாதுகாப்புக்காக. இவர் ஹலீஃபா, மக்கள் தூங்கட்டும், தொண்டர்கள் தூங்கட்டும், தலைவன் விழித்திருப்பான். இது தலைமைத்துவம், இது ஹிலாஃபத், இது இஸ்லாம். இஸ்லாம் அல்லாதவர்களும் விளங்க வேண்டும். இப்படி ஒரு தலைமைத்துவம் எப்போது இருக்கும்? எப்போது இருக்கும்? இந்த தலைமைத்துவத்தை நீங்கள் திரையிலோ சினிமாவிலோ அல்லது ஊழலிலோ தேடினால் இருக்காது. இது குர்ஆன் ஹதீஸில் இருந்து கிடைக்கும். இந்த தலைமைத்துவம் குர்ஆன் ஹதீஸில் இருந்து தான் வரும். இந்த தலைமைத்துவம் யார் காரணம்? யார் காரணம்? இன்று அவர்கள் இவர்களின் மீது, இவர்கள் அவர்களின் மீது. இது இங்கு மட்டும்தான் நடந்ததா அப்படின்னா இல்ல. காலையில நடந்த மீட்டிங்ல நாமக்கலில் அங்கும் பலர்கள் மயக்கம், பலர் உயிரிழப்பு. அதற்கு முன்னால் நாகப்பட்டினம், அங்கும் பலர் மயக்கம், சில உயிரிழப்பு. அதே போன்று திருச்சி, அங்கும் பலர் மயக்கம், சிலர் உயிரிழப்பு. எல்லா இடங்களிலும் மயக்கமும் இருந்தது, எல்லா இடங்களிலும் உயிரிழப்பும் இருந்தது. புள்ளி விவரத்தோட கணக்கு இருக்கு. எல்லா கூட்டங்களிலும் மயக்கமானவர்களும் இருக்கிறார்கள், மயங்கி விழுந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவையெல்லாம் கூட்டம் கலைஞ்சு போகும்போது இறந்து போனதினால் பெருசா யாரும் பேசல. இது கூட்டத்தில் இருக்கும் போதே எண்ணிக்கை அதிகமானது என்பதனால் செய்தி வெளியே பெருசா வந்துருச்சு. இவ்வளவுதான். இப்ப இது மக்களுக்கு கண்டென்ட். இதை வச்சு அரசியல், இது எப்படி பணத்தின் மீது அரசியல் செய்வது என்பதை பற்றி 20 லட்சம், 10 லட்சம், 2 லட்சம் அப்படி இவர்களுக்கு இழப்பீடுகள் கொடுத்து இதை அரசியலாக்குவதற்காக முயற்சி செய்யக்கூடிய திட்டங்கள் இது. யார் காரணம்? யார் காரணம் என்பது குர்ஆன் பேசுகின்றது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே குர்ஆன் மிக தெளிவாக பேசிவிட்டது. யார் காரணம்? முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் காரணம். முஸ்லிம்கள் அல்லாத மக்களாக இருக்கக்கூடிய நடுநிலை மக்களாகிய நாம் காரணம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிலை பேசுகின்றான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். சூரத்துர் ராத் பேசுது. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எந்த ஒரு சமூகத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டான். மக்களாக அவரவர்கள் தங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டான். யார் காரணம்? யார் காரணம்? எல்லா மக்கள் தான் காரணம். அவரவர்களுக்கென்று சுய அறிவு இருக்கின்றது, அவரவர்களுக்கென்று புத்தி இருக்கின்றது, அவரவர்களுக்கென்று பகுத்தறிவு இருக்கின்றது, அவரவர்களுக்கென்று குடும்பம் இருக்கின்றது, குழந்தை குட்டிகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தாண்டி நான் சாகத்தான் செய்வேன் என யார் காரணம்? அவரவர்கள் நின்று கை காட்டிட்டு போயிடுவாங்க. அவரவர்கள் வருவார்கள், பேசுவார்கள், சென்று விடுவார்கள். வருவதும் போவதும் குளிர் பெட்டிக்குள்ளே இருப்பார்கள். காத்து கிடக்கக்கூடிய மக்கள் யார் காரணம்? இதற்கு மக்கள் தான் காரணம். உங்களுக்கான அறிவு எப்போது மழுங்கி போகின்றதோ, உங்களை தவிர இதில் குறை சொல்வதற்கு, குற்றம் சொல்வதற்கு வேறு யாரும் இல்லை, வேறு யாரும் இல்லை. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் அதே மன்னராட்சி முறையில் வரக்கூடிய ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் மிகப்பெரிய கொடுங்கோல் அரசன், மிகப்பெரிய கொடுங்கோல் அரசன். இந்த அரசனிடத்திலே சில நல்ல மனிதர்கள் சென்று கேட்பார்கள், இவ்வளவு கொடுமை பண்றியே, இவ்வளவு கொடுமை பண்றியே, குர்ஆன் ஹதீஸ படிக்கத்தானே செய்யற, மார்க்கம் விளங்கத்தானே செய்து, நீ ஒரு முஸ்லிம் தானே, ஆனா இந்த மாதிரி அநியாயம் பண்றியே, இது தகுமா உனக்கு? மறுமையினுடைய பயம் இருக்குதா உனக்கு? கல்வியை தேர்ச்சி பெற்ற ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய பதில் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நீங்க மறந்துட்டீங்களா? திருப்பி கேட்கிறார் அவர். கொடுங்கோல் அரசன் மன்னன் திரும்பி கேட்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நீங்கள் மறந்துட்டீங்களா? மக்கள் எப்படி இருக்கிறார்களோ, நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஏற்றதை போன்றுதான் அல்லாஹ் உங்களுக்கு மேலாக அரசனை கொண்டு வருவான். நீங்க மார்க்கத்தை விட்டுட்டீங்க, அவன் டபுள் மடங்கு மார்க்கத்தை விட்டவன் உங்களுக்கு மேல இருக்கான். அவ்வளவுதான். தலைமைத்துவத்தை இஸ்லாம் ஒரே ஒரு வசனத்தில் மிக தெளிவாக பேசி முடிக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே,
யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். உங்களில் தலைமைத்துவம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். வ உலில் அம்ரி மின்கும் சொல்லி அல்லாஹ் தஆலா ரிப்பார்ட்ல தொடர்ந்து பேசுறான். ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், உங்களுக்கு மத்தியில் ஏதேனும் ஒரு பிணக்கு ஏற்பட்டால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இதுல உங்களுக்கு பிணக்கு ஏற்படாது. அவங்க என்ன சொல்றாங்களோ நீங்க கேட்டாங்க. ஆனால் அமீரா வராரே, அமீராக வருபவர் பிணக்கு ஏற்பட்டால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கமும் நீங்கள் திரும்பி விடுங்கள். இது சொல்லி என்ன சொல்லுது? சண்டை சச்சரவு செஞ்சுக்கிட்டுங்க அப்படின்றதுக்கு இந்த இடம் சொல்லல. இந்த இடம் சொல்வது ஒரு அமீராக இருப்பவர் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். முதல்ல அவர்தான் அமீர். வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் அமீர்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வரிசைப்படுத்ததனுடைய காரணம் நோக்கம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படி சொன்னார்களோ குர்ஆன் ஹதீஸில் எப்படி இருக்கின்றதோ அமீர் அப்படி இருக்க வேண்டும். பொறுப்புதாரிகள் தலைமைத்துவம் என்பது தலைமைத்துவத்தை நாம் முன்னிறுத்தி இருக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் खलीफாக்களை விட்டு சென்றார்களோ, ஒவ்வொரு खलीफாவும் தனக்கு பின்னால் ஒரு खलीफாவை குர்ஆன் ஹதீஸின் முறையில் தேர்வு செய்ய சொன்னார்களோ, கொண்டு வந்து நிறுத்தினார்களோ, இது போன்று இன்றும் இஸ்லாமிய உலகத்தில் खलीफாக்களை போன்ற தேர்வுகள் இருந்திருந்தால் மக்கள் தலைமைத்துவம் என்றால் என்ன என்பதை விளங்கி இருப்பார்கள். தலைமைத்துவம் என்றால் இப்படி யாராவது தாடி இல்லாமலோ அல்லது வெவ்வேறு மாதிரி இருந்திருந்தால் இவர்களை பார்த்து சிரித்திருப்பார்கள். இது இல்ல தலைமைத்துவம். தலைமைத்துவம் என்பது இங்க வந்து பாருங்க, இஸ்லாத்தில் எப்படி தலைவர் இருக்கிறார், எப்படி மக்களுக்கு கேடயமாக இருக்கிறார், எப்படி நபி வழி நடக்கிறார் என்று இது போன்ற தலைவர்களை பார்த்து சிரித்திருப்பார்கள். நாம் செய்த தவறு, நாம் மார்க்கத்தை விட்டது என்று ஒவ்வொரு கட்சியிலும் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அவர்கள் எந்த கொள்கை கோட்பாடுகளை சொல்கிறார்களோ இஸ்லாத்தை விட்டுவிட்டார்கள், குர்ஆன் ஹதீஸை விட்டுவிட்டார்கள். கட்சி தொண்டனாக மாறி அவரவர்களுடைய போட்டோவை பாக்கெட்ல வச்சுட்டு சுத்துறாங்க. தெரியுற மாதிரி வெள்ளை சட்டையில அவருடைய போட்டோ வெளியே தெரியும். முஸ்லிம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவர். கார் கண்ணாடியில தலைவர்களுடைய முகப்படம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் எப்படி இருந்தது என்று என்னைக்காவது யோசிச்சிருக்கிறாங்களா இவர்கள்? என்றாவது அந்த ஏக்கம் இருந்திருக்கிறதா நபி அவர்களை காண வேண்டும் என்று, खलीफாக்களை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் என்றாவது இருந்திருக்கிறதா? நீங்கள் கலிமா சொன்ன முஸ்லிம், அல்லாஹ் உங்களை இவ்வளவு உயர்வாக உயர்த்தி வைத்திருக்கிறான். சிறுநீர் கழித்து கழுவ கூட தெரியாதவர்களை தலைவர்களாக நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய காரில், உங்களுடைய சட்டை பையில் அந்த கட்சியினுடைய கொடிகளை, உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய மனைவி மக்களையும் இது போன்ற கூட்டங்களுக்கு அழைத்து சென்று அதில் கைத்தட்டல். எதை பேசுகிறார் அவர்? கடவுள் மறுப்பை பேசுகிறார், வேறு ஒரு கடவுளை முன்னிறுத்தி பேசுகிறார், கடவுளை கொச்சைப்படுத்தி பேசுகிறார், இஸ்லாமிய சட்டங்களை கேவலப்படுத்தி பேசுகிறார். அதற்கும் சேர்ந்து கைத்தட்டுறானோ முஸ்லிம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர் யாரை தலைவராக ஏற்பது? தலைமைத்துவம் என்பது, மீண்டும் சொல்கின்றேன், இது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா நபிமார்களை கொண்டு வந்து தலைவர்களாக நிறுவினார். அதற்கு பின்னால் நபிமார்கள் யாரை கை காட்டினார்களோ, எந்த அடிப்படையில் தலைமைத்துவத்தை எடுக்க சொன்னார்களோ, இந்த திசை என்று மாறியதோ அன்று அனைத்தும் மாறிவிட்டது. இதை மீண்டும் மீட்டெடுப்பதற்காக இன்ஷா அல்லாஹ் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எதிர்பார்க்கிறோம். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமை தான் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தலைமை. இந்த லீடர்ஷிப் வரைக்கும் பொறுத்திருங்கள். இதுவரைக்கும் உங்களுடைய அமீர் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டவராக, முழுக்க முழுக்க தீனின் அடிப்படையில் உங்களை வழிநடத்துபவராக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இல்லை என்றால் நீங்கள் தவறான தலைவரை தேர்வு செய்திருக்கிறீர்கள். நீங்களும் சரியான வழியில் இல்லை, உங்களுடைய தலைவரும் சரியான வழியில் இல்லை. இருவர்களும் சேர்ந்த நாளை மறுமை நாளையே மிகப்பெரிய கஷ்டப்படுவீர்கள். இப்படி கஷ்டப்படக்கூடிய அந்த நேரத்தில் இப்லீசுக்கும் ஷைத்தானுக்கும் மக்களுக்கும் ஒரு பேச்சு நடக்கும். இந்த பேச்சில் மிக தெளிவாக இன்று எதை நாம் புரிய வைக்கின்றோமோ இதை இப்லீஸ் நாளை புரிய வைப்பார். நாம என்ன சொன்னோம்? யார் காரணம்? மக்கள் காரணம்.
நமக்கு அறிவு இருக்கின்றது, பகுத்தறிவு, சுய சிந்தனை அத்தனை இருந்தும் கால் கெடுக்க வெயிலில் மூச்சு திணற திணற தலைவன் என்று நின்று உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மூளை செலவை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு யார் காரணம் என்பதை ஷைத்தான் நாளை மறுமை நாளையில் பேசுவான். வகால ஷைத்தான் லம்மா குதியல் அம்ர் இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக்கி வவஅதுகும் ஃபஸ்தக்லஃப்துகும் லீ. அல்லாஹ் தஆலா ஷைத்தான் நாளை மறுமையில் பேசுவான். அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி அளித்தான், அவன் அதை நிறைவேற்றி விட்டான், அவன் சத்தியவான். நானும் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன், ஆனால் நான் வாக்குக்கு மாறு செய்பவன், மாறு செய்து விட்டேன். எனவே ஃபலா தலூமூனி வலூமு அன்ஃபுஸகும், என்னை நீங்கள் திட்டாதீர்கள். ஷைத்தான் தான் வலி கெடுத்துட்டான், ஷைத்தான் தான் இது பண்ணிட்டான், என்ன ஷைத்தான் வஸ்வஸா ஆக்கிட்டான், என் தொழுகையில ஷைத்தான் கெடுத்துட்டான். வலூமு அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளுங்கள். யார் பேசுவா? ஷைத்தான் பேசுவான். நாளை மறுமை நாளையில் நம்மளை பார்த்து பேசுவான். என்ன நீங்க திட்டாதீங்க, உங்களுக்கு ரைட்ஸே இல்லை, உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. அறிவு இருந்ததா இல்லையா? உங்களுடைய மனசு சொல்லுச்சா இல்லையா? தப்பு, இது பாவம், இது ஹராம், இது இல்ல அப்படின்னு சொல்லுச்சா இல்லையா? நீங்கள் திட்டுறதுனா உங்களை திட்டிக்குங்க. ஃபலா தலூமுனி வலூமு அன்ஃபுஸகும், என்ன நீங்க திட்டுறது இல்ல. சொல்லிட்டு ஷைத்தான் சொல்லுவான், நான் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான் பா, நல்ல வழியில போவாதப்பா, இப்படி போப்பான்னு சொன்னேன், நீங்க தப்பு சொல்லி வந்து விழுந்தீங்க. ஆனா உங்களின் மீது எனக்கு அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்படல. உங்களை கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து கெட்ட வழியை செய்ய வைக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் எல்லாம் வழங்கப்படல. நான் வழி காமிச்ச கெட்டதுக்கு நீங்களா முயற்சி பண்ணிக்கிட்டு வந்து நீங்கள் மூழ்கி விட்டீர்கள் என்று இப்லீஸ் ஷைத்தான் நாளை மறுமை நாளையில் பேசுவதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசி காட்டியிருக்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தலைமைத்துவம் என்பது அல்லாஹ்விடம் இருந்து நீங்கள் தேடுங்கள், குர்ஆனில் இருந்து தேடுங்கள், ஹதீஸில் இருந்து தேடுங்கள். தேவையில்லாமல் ஒவ்வொரு நபர்களையும் நீங்கள் தலைவர்களாக ஆக்கிக் கொள்வதோ அல்லது பதவி மோகத்தில் நான் தலைவனாக ஆக வேண்டும் என்று யோசிப்பதோ இவை இரண்டும் மிகப்பெரிய பாதகமான விளைவிக்கும். அல்லாஹ் தஆலா இது போன்ற தீய விஷயங்களில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா எதை தலைமை என்று சொல்கின்றானோ அந்த தலைமைத்துவத்திற்கு மிக அழகாக கட்டுப்பட்டு, அல்லாஹ் தஆலா யாரை அமீர் என்று சொல்கின்றானோ அந்த அமீருக்கு அழகான முறையில் கட்டுப்பட்டு நாளை மறுமை நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்குரியவர்களாக நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.